இந்த வார்த்தை எங்கேயுமே பேசப்படல, நம்முடைய சபைக்குத்தான் முதலாவது பேசப்படுகிறது. சாதாரண விசுவாசி என்கிற நிலைமையிலிருந்து மகா பரிசுத்தமான விசுவாசியாக கர்த்தர் என்னை மாற்றுகிறார். மகா பரிசுத்தமான விசுவாச குடும்பமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மகா பரிசுத்தமான ஊழியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். சபையாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஊழியக்காரர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உங்களை கரங்களை தட்ட சொன்னா, இப்படிப்பட்ட சிந்தை தான் நம்மோடு இருக்கிறவர்களை என்ன செய்யும், மாற்ற வல்லமை உள்ளது. நம்முடைய சபையை மாற்ற வல்லமை உள்ளது. சமுதாயத்தை மாற்ற வல்லமை உள்ளது. மகா பரிசுத்தமான விசுவாசி, மகா பரிசுத்தமான சபை, மகா பரிசுத்தமான ஊழியங்கள், மகா பரிசுத்தமான ஊழியர், ஊழியக்காரி என்கிற நினைப்பு நமக்குள்ளே ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையாக நமக்குள்ளிருந்து எழும்பி அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதற்கு அநேக உதாரணங்களை நாம் ஏற்கனவே செய்தியாக கேட்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லப்படுகிற மகா பரிசுத்தமான விசுவாசமாக மாற்றப்பட்டு இருந்தால் அவன் மட்டுமல்ல, அவனுடைய தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். அல்லேலூயா. அவ தலைமுறைகளையே அசைக்கக்கூடிய ஒரு விசுவாசம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நோவா என்கிற ஒரு மனிதன் தான். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு விசுவாச புஸ்தகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நோவாவினுடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா, நல்லா கவனமா கேளுங்க, காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்திக்குள்ளானவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்கிறேன். நோவா தேவனுக்கு பயந்து விசுவாசத்தினாலே தனது குடும்பத்தை ரட்சித்தார். இதுதான் சரியான பொருள். அல்லேலூயா. நோவா என்கிற ஒரு மனிதன், அவன் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றவனாயிருந்தான், மதிப்பு பெற்றவனாயிருந்தான், தகுதி பெற்றவனாயிருந்தான், தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. ஏன் அவனை குறித்து மட்டும்படி சொல்லுது? உலகம் முழுவதும் நோவாவினுடைய காலத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் மேல் போகாத பார்வை ஏன் நோவாவின் மீது போனது?